சார், வெல்கம் டு மெல்பர்ன். நான் வந்து தமிழ் டைம்ஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட் நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் சேலஞ்சாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நேஷ்னல் அவார்டு இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஓகே, விக்கிபீடியா போட்டிருக்காங்க. இல்லை இல்லை, ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நான் வந்து நேஷ்னல் அவார்டை பற்றி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதான் எப்போ கொடுத்து, அதாவது சரோஜா தேவி அம்மா வந்து சிங்கப்பூரில் சிவாஜி சாரை பாராட்டு விழாவுக்கு போயிருக்கும்போது என்னை பார்த்தாங்க. என்ன சார் உங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரு பேருக்கு சொன்னாங்க, அந்த ப்ரொடியூசர் பேர் சொன்னாங்க. என்ன கொஞ்சம் கூட தெரியாமல் டெல்லிக்கு அவார்டுக்காக படத்தை அமிச்சாங்களே தவிர சப்டைட்டிலே போடலையே. எந்த கதையை வச்சு எந்த பாட்டு வச்சு நாங்கள் அவார்டு கொடுப்போம், ஆனால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு தேவா உனக்கு தான் அவார்டு. கடைசியில் அந்த படத்தை சப்டைட்டில் இல்லாமல் அதை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். ரெண்டாவது படம் அது ஒரு படம், பேர் சொல்லக்கூடாது. அதில் கிளைமேக்ஸில் தன்னுடைய காதலியை வந்து காதலியோட அக்காவை ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு மூடி சாகடிப்பாங்க. அதை பார்த்த உடனே இந்த படத்தை தூக்கி வைப்பா, அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த அவார்டும் எனக்கு போச்சு. 2 3 அது 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 ரொம்ப கொடுமை. டெல்லியிலேருந்து எனக்கு வேறு ஃபோனை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க வேறு, சார் நாளைக்கு காதல் கோட்டை படத்துக்கு நீங்கள் அவார்டு வாங்கிடுங்க, நேஷ்னல் அவார்டு, நாளைக்கு பேப்பரில் வரும், அது வரைக்கும் யாருக்கும் சொல்லாதீங்க, உங்களுக்கு அவார்டு வந்திருக்குன்னு யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் யாருக்கும் சொல்லலை. ரொம்ப இதுவாக இருக்கும், நாளைக்கு பேப்பரில் வரப்போகுது எனக்கு காதல் கோட்டைக்கு விருது கிடைக்க போகுது, நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லி. நாளைக்கு மறுநாள் நான் ஏவிஎம்மில் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எங்கள் தம்பிக்கிட்டே சொல்லலை. நான் தெரியாமல் நீ போயிட்டு ஒரு மாலை முரசு பேப்பர் வாங்கிட்டு வரியான்னு கேட்டேன். எதுவுமே சொல்லலை. அவர் போனார், ஒரு மாலை முரசு பேப்பரோடு வந்தார். நான் வரும்போதே நினச்சேன், எனக்கு அவார்டுன்னு வந்து அவர் துள்ளி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தானே வருவார் தம்பி. அவர் வரும்போது மெதுவாக வரும்போது எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஓ என்ன நேற்று தானே சொன்னார், ஜிவி சார் சொன்னார், நேற்று தானே சொன்னாங்க எப்படின்னா மெதுவாக நேரத்தில் ஒரு வேளை பேப்பரை படிக்கலையோ அப்படின்னு வந்தவுடனே பேப்பரை கொடுத்தவுடனே தேடுறேன், என் பேரை காணோம். ஒரு காதல் கோட்டை அவார்டு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அது ஒரு நிறுவனம் வந்து அந்த அவார்டை வாங்கிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறமா அது உண்மையாக பொய்யோன்னு தெரியாது. எங்களுக்கு ஒரு 5 அவார்டு தனியாக ஒதுக்கிடுங்கன்னு சொல்லி 5 அவார்டும் போயிடுச்சு அவங்களுக்கு. அதில் என்னுடைய அவார்டு ஒன்று காதல் கோட்டைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பொற்காலம், தஞ்சாவூர் மண்ணிடத்துக்கு பாட்டுக்கா, இது மாதிரி ஒரு 10 படம் மிஸ் ஆகிடுச்சுமா. அதுக்கப்புறம் நானே நினச்சிட்டேன், அப்போது எனக்கு நேஷ்னல் அவார்டு இல்லை. திருவிளையாடலில் நாகேஷ் சொன்னார்ல, எனக்கு இல்லை, அது இல்லை, எனக்கு இல்லைன்னா அதோடு அதை மறந்துட்டேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து இந்த அவார்டை வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னது. அது எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. புரியுதுங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதை பண்ணி கை தட்டுறீங்களா சாங்கெல்லாம் நாளைக்கு கான்சர்ட்டில், எனக்கு அந்த அவார்டு போதும். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஸோ என் பேர் வந்து தினகர், நான் தமிழின் மெல்பர்ன் ஒரு ரேடியோ ஷோலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கான கேள்வி சம்மந்தப்பட்டதாக இருக்குது சார். ரொம்ப நன்றி தமிழுக்கும் உங்களுக்கும். ரொம்ப நன்றி. எனக்கான கேள்வி என்னென்னா வந்து நீங்கள் 1900களில் வந்து லைக் 1994லேருந்து 97, 99 வரைக்கும் பல படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் 30க்கு மேற்பட்ட படங்கள். ஸோ அதில் எப்படி நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து 5 படம் 6 படம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் அப்போ வந்து வேர்சடைலாக வந்து வெவ்வேறு கோணங்கள்லையும் வெவ்வேறு லைக் எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 1996 வந்து அபேஷ் அன்மி, அது வந்து காமெடி ஜானர். அதுக்கப்புறம் வந்து ஆசை 95, அது வந்து யூத் ரொமான்டிக். அதுக்கப்புறம் பாஷா, அது வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்சடைலான பாடல்களும் வேர்சடைலான படங்களுக்கு எப்படி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணி எப்படி சக்ஸஸும் கொடுத்தீங்க அப்படின்றது தான் என் கேள்வி. நான் வந்து நேற்று ஒரு மேடையில் சொன்னேன், நேற்று சிட்னியில் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன்.
நான் வந்து இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா இதற்கு காரணமெல்லாம் எனக்கு பின்னாடி இருக்கிற ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னேன், மியூசிஷியன் சொன்னேன். எதுவுமே என்னால் முடியாதது. 97 36 படம் எப்படி பண்ண முடியும்? நான் அப்போ கூட நான் தூங்குறதே 4 மணிக்கு இருக்கும், எழுந்துக்கிறது 6 மணியாக இருக்கும். அப்போ ஹார்ட் ஒர்க்குமா, எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, என் அனுபவத்தில் சொல்கிறேன், எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம லவ் பண்ணணும். நம்ம ப்ரொஃபஷனலாக லவ் பண்ணணும், ஆசையாக அதை நம்ம செய்யணும். எல்லா தொழிலும் கஷ்டமான தொழில் தான். எந்த தொழிலை நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோமோ அதில் முன்னுக்கு வந்துடுறோம். அதுதான் நான் பண்ண வேலை. என் தொழில் அது 96 படம் 36 படமாக இருந்தாலும் சரி, நைட் அண்ட் டேவாக இருந்தாலும் சரி, நான் அதை லவ் பண்ணேன், அந்த மியூசிக்கை லவ் பண்ணேன். அதனால் எனக்கு டயர்டு எதுவுமே தெரியல அப்போது. அதனால தான் 96 வந்து 37 படத்துக்கு இசையமைக்க ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைச்சது. எல்லாமே வந்து இறைவனுடைய அருள், அதை சொல்லியே ஆகணும், இறைவனுடைய அருள். தேங்க்யூ சார். ஒவ்வொரு கேள்விக்கும் சார் வந்து டீட்டெயில்டாக ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பெரிய கைதட்டல் கொடுங்க. நன்றி. பிகாஸ் ஒரு ஆப்வியஸ்லி டைட் ஷெட்யூலில் வந்து இவ்வளோ நேரம் ஒவ்வொரு கேள்விக்கும் டீட்டெயில்டாக I've seen so many artists, very hardly people do that. So thank you so much சார். அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா, நான் வாணிசை எஃப்எம்லேருந்து வரேன். என்னோட பேர் யசோதா. என்னிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், ரசிகர்கள்ட்ட இருந்து உங்கள்கிட்ட மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இருக்குதா எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு? நிறைய சொல்லலாம். நான் மலேசியாவில் வந்து 2023 ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். இதே போல் தான் கான்செப்ட். அங்கே ப்ரெஸ் மீட்டிங், இதே போல் ப்ரெஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ப்ரோக்ராம் எனக்கு. நான் போய் டயர்டாக மேலே படுத்துட்ருக்கேன், 29வது மாடி. இது கேஎல்ல. அப்போது நல்லா எனக்கு தூக்கம். கீழே ரிசப்ஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்ததுமா, சார் உங்களை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீங்கள் கீழே வர முடியுமான்னு. ஐயோ என்னால் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அவங்கள வந்து நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள், என்ன நாளைக்கு கான்சர்ட் வேறு இருக்குது, நான் அதிலேயே கவனமாக இருக்கேன்னு சொன்னேன். சார் அவர் சொன்னார், ஐ திங்க் அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டு, அந்த பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, சரி நான் இப்போவே வரேன்ட்டு கீழே போயிட்டேன். குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, நம்ம போவோம். அப்போது லாபியில் எல்லாம் ஜனம் பப்ளிக்காக எல்லாம் இருக்காங்க, ஹோட்டலில் இருக்கிறவங்க. நான் போயிட்டு, என்னம்மா ஐயா வணக்கம், நாளைக்கு உங்கள் கான்சர்ட் இருக்குது, ஆனால் என்னால் நாளைக்கு வர முடியாது, அநேகமாக நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர வேண்டியது இருக்குது, நாளைக்கு டேட் சொல்லியிருக்காங்க நைட்டு, கான்செப்ட் வர முடியாது, அதுக்காக இப்போவே ஒரு பாட்டு பாடுறீங்களான்னு கேட்டாங்க. நாளைக்கு பாட்டை இப்போவே பாடிடுங்களேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா எல்லோரும் பப்ளிக்கெல்லாம் உட்காண்ட்ருக்காங்க, எல்லாம் என்னையே பார்த்துட்ருக்காங்க, நான் எப்படிம்மா பாடுறது அப்படின்னு கேட்டேன். லாபியில் நின்றுக்கிட்டு, சார் எனக்கு கேட்கல சார், என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்காக கேட்குறேன், நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களே அப்படின்னா. சார் அது பண்ணுறேன், குழந்தைக்கு கேட்குறீங்களே அது நான் பாடுறேன்னு சொல்லி கிட்ட போயிட்டு, சலோமியா, ஏன்னா சத்தம் போட்டு பாட முடியாது லாபியில், சலோமி அப்படி பாட முடியாது, எல்லாம் நம்ம இப்போ என்ன திடீர்னு பாடுறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு சலோமியா அப்படின்னு பாடினேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நடந்தது. இந்த விஷயத்தை ஸ்டேஜில் சொன்னேன். ஒரு பாப்பா வந்திருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, நான் பாடினேன்னு சொன்னேன். அது மறுநாள் வந்து எனக்கு கார் ஓட்டிகிட்டு இருந்த டிரைவருடைய நம்பர் அந்த அம்மாவுக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியும், பொண்ணுக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒயிட் டவுனுக்கு கட்டுவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போதுங்க, அதை காட்டி என்கிட்ட தான் அவர் சொன்னார், தேவா சார் சொன்னார், நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு குழந்த பிறந்த பிறகு
அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகான குழந்தை. அவங்க பேசுகிறாங்க என்கிட்ட, ஐயா குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, அதுக்கு சலோமியான்னு பேர் வச்சுருக்கேன். அது என்னன்னா எவ்வளவு நெகிழ்வு பாருங்கள், ஒரு நிகழ்ந்த சம்பவம். நீங்கள் அம்மா அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லாதீங்கம்மா வெளியெல்லாம் அப்படின்னு. ஏன் சார் சொல்லக்கூடாது? இல்லைம்மா நிறைய பேர் ஹோட்டலுக்கு தேடிட்டு வந்துட போகிறாங்க சார், எனக்கு என்ன குழந்தை பிறக்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இதை காமெடிக்காக சொல்கிறேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராமில் நான் விஜய் டிவின்னு நினைக்கிறேன், இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷனில் வராங்க அங்கே, சார் நான் தான் அந்த பாப்பா இதான் சலோமியான்னு குட்டி குழந்தை ஒன்று காட்டுறாங்க. இதெல்லாம் நிகழ்வுகள். நீங்கள் கேட்டிங்களேம்மா ஒரு கொஸ்டின், இதெல்லாம் நிகழ்வுகள் நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. அதை ஒவ்வொன்றா சொல்ல முடியாது, நிறைய சம்பவங்கள் நடந்துக்கும் நிறைய. ஒருத்தன் சலோமியா வந்த புதுசில் அன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாட்டு எனக்கு மனப்பாடம் இல்லை. ஒரு சின்ன ஒரு கோவில் கச்சேரி அது. அங்கே போய் தலைமை தாங்க போனோன்னே எனக்கு பாட வச்சுட்டாங்க, ஒரு பாட்டு பாடுன்னு. ஒரு தம்பி கையில் வந்து பெட்ரோல் கேன், இந்த பக்கம் மேட்ச் பாக்ஸ். சலோமியா பாடல அப்படின்னு என்னை பயமுறுத்துறாங்கம்மா. சலோமியா பாடல தேவா சார் இங்கேயே. அப்பா யார்ப்பா அது, எனக்கு பாட்டே தெரியாது, அப்போ தானே ரிலீஸ் ஆகிருக்கு படம்னா. பாடுறீங்க நீங்கள், இல்லைன்னா இங்கேன்றோம். என்னப்பா இது பயமுறுத்துற என்னை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வார்த்தையை பாடிட்டு இருக்கும்போதே அவரை கையை பிடிச்சி அதெல்லாம் வாங்கிட்டாங்க, பெட்ரோல்லாம் வாங்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். தேங்க்யூ, பொறுமையாக கதையெல்லாம் அற்புதமாக நல்லா கேட்டுட்ருக்கீங்களே, இதே அதிலே சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து வாணிசை எஃப்எம் எஸ்ஓ மாதிரியே, என் பேர் ஹிமா, வாணிசை எஃப்எம்லேருந்து வரோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு தமிழ் சப்போர்ட் குரூப், அதாவது கம்யூனிட்டி ரேடியோ தான் நடத்திட்டுருக்கோங்க ஐயா. உங்களுடைய பாடல்கள் உலகமெங்கும் ரீச் ஆகிருக்கு. இங்கே மெல்பர்னில் அதை வந்து நாங்கள் பார்க்குறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இங்கேயும் நிறைய தமிழ் இசை ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்களோட தமிழ் இசை உலகமெங்கும் பரவத்திற்கு உங்களோட அறிவுரை என்ன அப்படின்றதான் கேட்கணுன்னு ஆசைப்படுறோம். இங்கேயும் மியூசிக் கம்போசர் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அது உலகமெங்கும் பரவுறதுக்கு நான் என்ன ஐடியா கேட்குறீங்க? இல்லை இல்லை, உங்க அளவுக்கு ரீச் பண்ண முடியாதுங்க. அறிவுரை வரட்டும், வந்து தான் ஆகணுமா. திறமையை திரை போட முடியாது, திறமையை திரை போடவே முடியாது. அவன் நல்ல டேலண்டாக இருந்தால் எப்படியும் பிச்சுக்கிட்டு வந்தே ஆகணும், திரை போட முடியாது. நான் அதான் சொன்னேன், முதல் கொஸ்டின் எப்போ சொன்னேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. ஒரு நாள் நீங்கள் பெரிய கம்போசராக வருவீங்க, பாடகராக வருவீங்க. எல்லாம் வந்து எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அதை லவ் பண்ணி இஷ்டப்பட்டு பண்ணால் எப்படியும் லைஃப்பில் அவங்க வந்துடுவாங்க. இதில் வேறு கொஸ்டினே இல்லை. விடாமுயற்சி. தோல்வி எல்லாருக்கும் வரும், ஆனால் அவமானம் எவன் ரொம்ப தாங்குறாங்களோ அவன் தான் முன்னாடி. அவமானத்தை தாங்கணும். அவமானம், தோல்வி வந்து தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லை. அவமானம்தான் வெற்றிக்கு அறிகுறி. எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதுக்கு சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ரஜினி சார் கூட ஒன்று சொல்கிறாங்க, என்னை ஏவிஎம்மில் வந்து என்னை ஷூட்டிங் கூப்பிட்டுட்டு அது பண்ணி இது பண்ணி, அது அவமானம் தானே. நிறைய அவமானம் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். நைஸ். அன்பு வணக்கங்கள் தேவா சார். பா, அற்புதமான வாய்ஸ் சார் உங்களுக்கு. பீகாரில் வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போல்லாம் இதில் வரும் இல்லை, நியூஸ் சேனலில் ஒருத்தர் பேசுவார், அப்படி இருக்கும். அதே குரல் தான் உங்களுக்கு. நீங்கள் கடந்த வருடம் பல வருடங்களுக்கு முதல்ல இங்கே ஆஸ்திரேலியா வந்திருந்தீங்க. வந்த போது அதாவது கிராமிய இசை சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் தான். இந்த குரல் அதுக்கு தான். அது தவிர இலங்கையில் கரெக்ட் சக்தியில் நாங்கள் செய்த நிகழ்ச்சி நேரம் உங்களை ஸ்ரீகாந்த் தேவா அவர்களெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இங்கே சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி சொன்னபடியா இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சாலும் அப்படி இருந்தும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள்
உங்களுடைய இசைத்துறையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு தந்தையாக இருந்துட்டு உங்களுடைய வளர்ச்சியில் அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார். நீங்கள் சில வேளையில் ஒரு எந்த ஒரு கலைத்துறையில் எதில் போனாலும் நம்மளுக்கு ஏற்றம் சமூகமாக ஓடிட்டு இருப்போம், இறக்கம் ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அது மாதிரி உங்களுடைய தந்தையா தேவா சார், உங்களுடைய மகனை நீங்கள் பார்க்குற நேரம் நீங்கள் எப்படி அவருடைய வளர்ச்சி, அவருடைய அந்த போக்கை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதே நேரம் தேவா அவர்களுடைய மகனாக இருந்த ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ் என்ன? நான் சொல்லணுமா? சார் தேங்க் காட் இன்ன வரைக்குமே எனக்கு அந்த சேலஞ்சிங்லாம் பெருசாக வரல சார் எனக்கு. ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரோட போராட்டங்கள் நான் பார்த்துட்டு வளர்ந்துருக்கேங்களா. எங்கள் வீடு வசதின்றதே வந்து அப்பாவோட ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் வந்து வசதின்றது. அதுக்கு முன்னாடி வந்து போராட்டம் தான் வாழ்க்கைகள் அப்பா. ஆனால் அந்த இப்போ அப்பா சொல்கிறார்ல அந்த விடாமுயற்சின்னு சொல்கிறார்ல, ரொம்ப பேர் அப்படி தான் சார் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலன்னு அவங்க வேறு வேலைக்கு போயிட்டு பிடிக்காம செஞ்சிடறாங்க ஆக்சுவலாக. அதனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க வந்து ஐயோ நம்ம நினச்சது நடக்கலையே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா மட்டும் என்ன பண்ணார்னா இசையில் தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் திருமணம் ஆகிட்ட பிறகு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நான் மிடில், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சான்ஸ் கேட்டு போயிட்டே இருக்கார். 30 வயசு ஆகிடுச்சு. நாங்கள் லைட்டாக அப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். வீட்டில் எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன்பா பசங்களுக்காவது நீ வேறு வேலைக்கு போகலாம்ல, நீ இசையமைப்பாளர் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைப்பா நான் அதே கனவுல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் 32 ஆகுது, 33 ஆகுது. அப்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஐயோ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, வேறு வேலைக்கு போனால் பசங்களும் நல்லா வளரலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அப்பாவுக்கு 35, 36 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸஸ் தாண்டி ரிலேஷன் தாண்டி அந்த ஊரே சொல்லுது, என்ன இவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ரொம்ப பிடிவாதமாக இருப்பாரோ சொல்லிட்டு. அப்புறம் 38, 39, 40 வந்தது. அப்பாவுக்கு சான்ஸ் கிடச்சிடுச்சு. அந்த படம் தான் மனசுக்கேற்ற மகராசா படம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அந்த கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல சின்ன வயசுலேயே தெரிஞ்சுனா எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 40 வயசுலேருந்து இரவு நல்ல அப்பாவோட பீக்கு பார்த்தோம். ஸோ நாங்கள் சின்ன வயசு எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாமே கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாரு எங்களுக்கு. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் கடவுள் கொடுத்துன்னு தான் இருக்கார். எனக்கு அதான் அப்பா கஷ்டப்பட்டு 40 வயசில் வந்து சான்ஸ் அவருக்கு முதல் படம் கிடச்சிது. பட்டு எனக்கு வந்து நான் சான்ஸே கேட்கல படத்துக்கு. ஆர் பாண்டியராஜன் சார், பிரபுதேவா சார் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு 20 வயசு. எனக்கு ரொம்ப அதாவது அது வந்து எனக்கு லக்கு கிடையாது, அது அப்பா மூலிமா வந்து எனக்கு லக்கு அது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா அவங்களுக்கு வந்து இசையமைப்பாளராக ஒருத்தர் போடணும். ஆனால் போடும்பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை வேணும். யார் ஆளுமைனா இசையமைப்பாளர் தேவா அவர்கள் மகன் வந்து இந்த படத்தில் இசையமைப்பாளர்கள் வந்து அது பப்ளிசிட்டி அவங்களுக்கு. தேவா சாரோட சன் வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தது. ஸோ அது என் பேர்லாம் இல்லை, அதில் தேவா சார் இருக்கணும் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பப்ளிசிட்டி தான் இன்ன வரைக்குமே வந்து எனக்கு வந்து எல்லா வழிகளும் திறந்திருக்கு. அதே நேரத்தில் நானும் வந்து பார்த்திங்கன்னா இசை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ரொம்ப வெஸ்டர்னும் கற்றுக்கிட்டேன், கர்நாடிக்கும் கற்றுக்கிட்டேன். பட் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு ஃபீல்டில் போனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அது வேலையெல்லாம் கிடையாது, பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதை நான் ரொம்ப 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 அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஆக்சுவலாக. இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோனா நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். இசைனா எப்படி பண்ண போகிறேன்னு அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு லைஃப் என்ன ஃபேமிலி வந்தால் எப்படி ஆளலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ நான் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இன்ன வரைக்குமே கூட வந்து அப்பா ரொம்ப திட்டுறாருலாம் இன்னொரு பசங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் மாற்றிங்க, அவங்க திட்டினாங்கன்னா அது நல்ல வழியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்பா திட்டினாலே அது வந்து திட்டு கிடையாது ஆக்சுவலாக, கடவுள் கொடுக்குற அட்வைஸ் அது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எனக்கு இன்ன வரைக்குமே சார் போராட்டமே இல்லை சார், காட் கிரேஸ். ஏன்னா அப்பா பார்த்து வளர்ந்துருக்கேன். அதனால் வந்து
போகிற பாதெல்லாம் எனக்கு நல்லா ஓப்பன் ஆகுது சார். தேங்க்யூ சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த நேரத்தில் நான் அப்பா பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அருமையான கேள்வி உங்களுடையது. கண்டிப்பாக இசையை தாண்டி தந்தை மகன் உறவு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருந்து இசையை தாண்டி நிறைய கற்றுக்கலாம். ரியல் லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்க ட்ரெண்ட்லேயும் இப்போ இருக்கிறதுலையும் இப்படி ஒரு அப்பா மகன் உறவு, அதுவும் பிரம்மாண்டமான ஒரு இசை பின்னணியிலிருந்து வந்த குடும்பம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சஸும் இங்கே இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸ் யாராச்சும் கேள்வி கேட்க விரும்பினீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட். மிதுன் கைட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி சார் ஒரு கொஸ்டின் கேட்டார், அது மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். கீழே இறக்கம் ஏற்றம்னு சொன்னீங்களே, ஒரு எல்லாருக்குமே அது இருக்கும், எந்த தொழில்லையும் இருக்கும். ஒரு கீழே இருக்கும், மேலே போவோம், அது சாதாரண இயற்கை தான். ஒரு இசிஜி பார்க்குறோம் இல்லையா, மேலேயும் கீழையும் கோடு போனால் தான் நம்ம நல்லா உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம். நேராக போச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதை சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாருக்கும் அங்கே கேட்ட கொஸ்டின். எல்லாருக்கும் வணக்கம். தேவா சார். என் பேர் ஃபாசில். நான் மெல்பர்ன் தமிழ்னு சொல்லிட்டு சேனல் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னா, இந்த தருணத்தில் நீங்கள் மெல்பர்னில் இருக்கீங்க, மெல்பர்ன் தமிழ் மக்களுக்காக ஒரு பாட்டு நீங்கள் உங்களோட இசையமைச்சர் பாட்டிலே டெடிகேட் பண்ணணும்னா எது? திடீர்னு கேட்டிங்களே, என்ன தமிழ் பாட்டு தான்லாம். மெல்பர்ன் தமிழ் பாட்டு அதுக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? தேங்க்யூ. வணக்கம் தேவா சார். வணக்கம் ஸ்ரீகாந்த் தேவா சார். என் பேர் துவாரகன். நான் டீ கடை ராஜா ஷோன்ற ஒரு சேனல் வச்சிருக்கிறேன். டீ கடை ராஜாவா? பிஸ்னஸ் எப்படி போகுதுமா? இல்லை போய்கொண்டு இருக்கே, என்ன டீ தான் விற்கப்படுதில்லை. அதான் 2 பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும் நான் சொல்லுங்க, நான் போட்டு தரேன். கேள்வி வந்து ரஜினி சார்ன்ற பாடல்கள் வந்து பிஜிஎம்ஸ் வந்து நிறைய வந்திருக்குது. எந்திரன் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக அனிருத்தன் மியூசிக் ஆகட்டும். பட் இந்த ஃபுல் அவற்ற கெரியர்லேயே ஐகானிக் மியூசிக்குண்டா நீங்கள் போட்ட அந்த அண்ணாமலை பிஜிஎம் தான். நான் எப்போவுமே ஒரு ரஜினி படம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த டைட்டில் கார்டு வந்து உங்களோட தான். ஸோ அந்த டைட்டில் கார்டுன்ற மியூசிக், அண்ணாமலையில் அந்த வந்த மியூசிக் வந்து எப்படி நீங்கள் அது செய்தீங்க? ஹவு டிட் யூ கம் அப் வித் தட்? அதுதான் என் கேள்வி. அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அது மாதிரி போடுறோன்னு சொன்ன உடனே டைரக்டர் சொல்லியிருக்கார் ரஜினி சார்கிட்ட, நம்ம பேர் நம்மளே தப்பட்ட அடிச்சுக்கணுமான்னு கேட்டிருக்கார். எதுக்கு இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிஜினெல்லாம் வேணாம் சார். அவர் ஒத்துக்கல. முதல்ல அவர் ஒத்துக்கல. சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட சொன்னார், ஒத்துக்க மாட்டேங்கிறார் சார். நான் கேட்டால் நம்ம பேரை நம்மளே தம்மட்டை அடிச்சுக்கணுமா, நம்மளே பண்ணணுமா, யார் சொல்லி அவர் கேட்கல. கடைசியாக வந்து கே பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் குருநாதர் சொன்ன உடனே தான் ஒத்துக்கிட்டார். நான் ரஜினி சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ரீரெக்கார்டிங் பண்ணும்போது கூட அவர் நடந்து வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் வேணும்னு டைரக்டர் தான் கேட்டார். நான் சொன்னேன், பூ கிடைக்கிறதுக்கு சார் பேனர்னு. அவர் சாதாரணமாக நடந்து வந்தாவே அது ஒரு பெரிய மாசாக இருக்குது, அதுக்கு பிஜிஎம் வேறு தேவையான்னு சொன்னோடனே டைரக்டர் சொன்னார், எதோ சார் கொஞ்சம் பிஜிஎம்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டது. சூப்பர் ஸ்டார் எம்பளம் வந்து ஒரு நடந்த கதையே தனி. அதுக்கு ஒரு எம்பளம் சார் வந்து ஓகே சொல்லிட்ட உடனே நாங்கள் எல்லோரும் அங்கே ஸ்டுடியோவில் இருந்து அதை பார்த்தோம். ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் வேணும்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் சொன்னார். அவர் தான் டங்னா அவர் பாடி காமிச்சார் வேறு. அப்போ நாங்கள்லாம் வந்து ஹே 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 அப்படின்னு கற்றணும். இதுதான் சார் டைட்டில் போடுங்க அப்படின்னு. அது அற்புதமாக அமைஞ்சுது. இப்போ கூலி வரைக்கும், சாரோடைய படம் கூலி வரைக்கும் இதை முதல்ல எம்பளத்தை போடும்பொழுது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், எவ்வளோ ரஜினி சாரோடவே நானும் பயணித்து கொண்டிருக்கேன். அவர் கூடவே வாழ்க்கையில் வந்து பயணிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இறைவன் கொடுத்த வரம். அதனால் அது இன்னும் 36 வருடங்கள் கழிந்து கூட இல்லை, நீங்கள் 30 வருஷம் மேலே ஆயிடுச்சு, இப்போவும் அதை பற்றி பேசுகிறோன்னா அது கடவுள் தந்த
கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையில் வந்து உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு வந்து உங்களோட ஹம்பிள்னஸ் வந்து ரொம்ப நல்லா. எனக்கு வந்து உங்களோட ஒரு பாடல், எந்த பாடல் இருந்தாலும் ஒரு பாடல் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. என்னென்னு சொன்னால், பொற்காலம் படத்தில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிளான ஆக்களுக்கு அந்த அந்த வார்த்தையை நான் பெருசாக யூஸ் பண்ணுறேன் இல்லை, ஊனம்ன்றதை. ஆனால் நீங்கள் அந்த டைமில் கூட எது ஊனம்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க, அருமையான பாடல். அந்த பாடல் வந்து இப்போ எங்கட இந்த நாடு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்க்கும் பொழுது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிளை வந்து யாருமே பிரித்து பார்க்குறது இல்லை. ஆனால் எங்களோட நாடு ஸ்ரீலங்கா அப்படின்னு நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்க்ளூஷன்ஸ் இல்லை. ஆனால் அந்த டைமில் நீங்கள் அப்படி ஒரு பாடல் எழுதி வந்து எல்லாருமே சமன், அந்த தோட் ப்ராசஸையும் நான் உங்கள்கிட்ட இருந்து எப்படி அந்த அப்படியான வார்த்தைகள் அந்த பாட்டுக்கு உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், ஏன்னா அதை பற்றி எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி. நிறைய காலம் வந்து இந்த கஷ்டமாக இருக்க டைம்கள் எல்லாம் ஆக்கள் சில வார்த்தைகளை விடும்போது இந்த பாடல் வந்து ஒரு நல்ல ஒரு அடி கேட்குறவங்களுக்கு அடுத்த நிமிஷம் இல்லாமல். ஸோ அதை பற்றி ஒரு உங்களோட ஷேர். அது படம் நான் கம்போஸ் பண்ணும்பொழுது அந்த படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே ஒரு ஒரு மெசேஜ் சார், ஒரு மெசேஜ். ஊனம் 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 யாருங்க அப்படி சொல்லும்போது ஆமாம் அதான் ஊனம் இல்லைங்கன்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் வந்து ஒரு மொட்டை கோபுரம் ஒன்று இருக்குது. அந்த மொட்டை கோபுரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது. அதே மாதிரி ஒரு தென்னை மரம் அப்படி கோணையாக போனால் அதில் வந்து யாரும் தேங்காவை சாப்பிட்லையா, இளநீர் சாப்பிட்லையா. அப்புறம் வைரமு சார் பாட்டு, அது அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, அது குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. அது நீங்கள் கேட்கும்போது எனக்கு கரெக்டு. உங்களுக்காக, உங்களைப் போல இருக்கும் மற்றவர்களுக்காக நான் எத்தனை பாட்டு பண்ணியிருந்தா கூட இது போல் பாட்டுக்கு ஈடாகாது. ஒரு நல்ல மெசேஜ் நம்ம பாட்டு பண்ணுறோம், அது போய் உலகத்தில் போய் இது போல் ஒருத்தருக்கு போயிட்டு நெஞ்சில் போய் பதியணும், அது இதயத்தில் போய் பதியணும். இப்போ வந்து நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இன்னொரு பாட்டை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு மாப்பிள்ளை போய் அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெண்ணுக்கு போயிருக்காங்க. மாப்பிள்ளை அங்கே போனார். மாப்பிள்ளை அங்கே போயிட்டு அப்போல்லாம் ஃபோனெல்லாம் இல்லை, செல்ஃபோனெல்லாம். நேராக சென்னைக்கு வந்து எனக்கு பொண்ணு பிடிக்கல, பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்குது, அது வேண்டாம், அந்த பொண்ணை பாவம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் பொண்ணு கருப்பாக இருக்குது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா. அந்த பாட்டு வந்த பிறகு அந்த பையன் அந்த பாட்டை உணர்ந்து அந்த பொண்ணுக்கே ஒரு கடிதம் எழுதிட்டார். நான் உன்னையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், கருப்பு பெருசு, கருப்பாக இருந்தால் என்ன அப்படின்னு. அந்த பாட்டும் சில பேர் மனசில், அந்த பொண்ணு தான் குடியாத்தம்ன்ற ஒரு கிராமத்தில் அந்த கருப்பாக கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த பொண்ணு ஒரு குழந்தையோடு வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னிச்சு. தலையில் எல்லாம் லேடிஸ் வந்து ஒரு பின் குத்துவாங்க இல்லையா, ஹேர் பின், அந்த பின்னில் தன் கையில் அப்படியே கட் பண்ணி பிளட்டு வந்திருக்கும்ல, அந்த பிளட்டை தொட்டு அண்ணா என் நெத்தியில் பொட்டு வைங்க நான் சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய நிகழ்வு. இது போலலாம் நீங்கள் எல்லாம் கேட்கும்போது. அதே போல் பொற்காலம் படத்தில் தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு பாட்டு, அது ஜனாதிபதி, சிங்கப்பூரில் இருக்கிற ஜனாதிபதிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் வந்து என்னை அடக்கம் பண்ணும் பொழுது இந்த பாட்டை போட்டு என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா. இதை விட என்ன சார் எனக்கு விருது வேணும், புரியுதுங்களா. இது போல் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க. One last question. Thank you. ஹலோ சார், வெல்கம் டு மெல்பர்ன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து மியூசிக் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க. இன்றைக்கி எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு பையனை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடல். ஏன்னா ஒரு பையன் வந்து என்னோட வெற்றிக்கு காரணம் எங்கள் அப்பா தானே சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ நிறைய பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் நீங்கள் இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கீங்க சொல்லுங்களேன். நான் என்னப்பா அப்பப்போ எது தெரியுமா நினைப்பேன், நான் சினிமாவுக்கு வந்தது அதிர்ஷ்டத்தில் வந்துட்டேன்னு நினைப்பேன். அதாவது
நம்மளுடைய வெற்றியை 410 420 படம் பண்ணியிருக்கணுன்ற ஒரு அந்த வெற்றியை தலைக்கு ஏற்றிடக்கூடாது. நம்மளுடைய தோல்வியை நெஞ்சில் ஏற்றுக்கக்கூடாது. இதுக்கு மாறாக இருந்தால் தான் நம்ம டவுன் டு எர்த்தாக இருக்கலாம். மேலே போக ஆசைப்படுறவன் தன்னை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். தன்னை பேலன்ஸ் பண்ண தெரியாதவன் மேலே போக ஆசைப்படக்கூடாது. தேங்க்யூ. Thank you so much, sir. We love you so much. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சார் இன்றைக்கி வந்து மினி லெசனே நடத்திட்டீங்கன்னு சொல்லலாம். இசையை தாண்டி நாங்கள் நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீகாந்த் தேவா சார் நிறையா ஷேர் பண்ணிட்டாரு. நீங்கள் எங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த அத்தனை விருதுகளும் நாளைக்கு வரிசையாக சீட்டில் உட்காந்துருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அத்தனை விருதுகளையும் கண்ணார பார்க்க போகிறீங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம். ஸோ நாளைக்கு சாயங்காலம் அந்த ஒரு சரவெடிக்காக காத்திருக்கோன்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். Thank you very much, sir. Thank you. Heartfelt, profound gratitude for making your time to be here. And influencers, members from media, and each and every one, thank you so much for coming and making this meet and greet a successful one. And